எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனைக்காக தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, இந்த ஆராதனையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் நல்லவராய் இருக்கிறீங்க, மாறாத தேவனாய் இருக்கிறீங்க. ஏற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் கர்த்தராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றென்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறபடியினால், எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை நேசிக்கிற தேவன் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுவோம் எல்லாரும். நன்றி, நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. என்றென்றும் மாறாத எங்கள் மேற்பராய் இருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே யெகோவா ஈராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாதி கர்த்தாவே. எங்களை போஷிக்கிறவர், எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே, நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. எல்லாரும் இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவென்ற நாமத்தினால இந்த ஆராதனையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் கிரிகைகளை அழித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் எழுந்தருளத்தக்கதாக, இந்த சபையிலே கர்த்தர் எழுந்தருளத்தக்கதாக தேவனின் நாமம் பலத்த துருவம், அதற்குள்ளே நீதிமானோடு சுகமாயிருப்பான் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின் படி ஆண்டவரே, உம் கரத்திலே, உம் சட்டைக்குள்ளே இந்த இடத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் முழுமையாய் ஆளுகை செய்யணும், நீங்க தான் முற்றிலும் ஆளுகை செய்யணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களும் பாடும் போது, ஆராதிக்கும் போது, தேவ வார்த்தைகளை கேட்கும் போது, என்னென்ன காரியங்களை செய்யும் போது தேவனே நீங்க முற்றிலும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. முற்றிலும் ஆளுகை செய்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சத்துருவின் கிரிகைகள் இருக்கக்கூடாது, குழப்பங்கள் இருக்கக்கூடாது, ஒரு மனப்பாடு இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாயிலை திறந்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர், அவர் அடைக்கலமான தேவன். எல்லாரும் வாயிலை திறந்து அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்துவோம். அவர் எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் நன்மையை செய்த கர்த்தரை நாங்கள் நோக்கி நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அவையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீங்கள் எவ்வளவு நன்மையில செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. அவையானவர் எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மையில செய்தவரே உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் வாயிலை விரிவாய் திறந்து அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவையானவரே உமக்கு நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீரே உமக்கு நன்றி ராஜா. அவையானவரே அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே காண செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. அவையானவரே ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் நீர் மட்டுமல்லவோ ராஜா. தேவாரி தேவனே எங்களை நடத்தி செல்பவராயிருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நடத்திடும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. அவையானவரே கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல காத்தவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கே நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி பலியினை செலுத்துகிறோம் ராஜா. தேவாரி தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லையே ராஜா.
தேவாடி தேவனே யோசனையில் பெரியவரே உம்மை ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. எங்கள் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு நாளும் எங்களை மறவாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை கடைப்பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர வழியிலே செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு நன்றி ராஜா. நீர் ஒரு போதும் எங்களை கைவிடாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சும்மா இருக்காம எல்லாரும் வாயிலை திறந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நாதோடு உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதியும் கனவு மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. உங்க கிருபைதானங்களை நடத்துகின்றதப்பா. உங்க கிருபைதானங்களை தாங்கியிருக்கிற ராஜா. உங்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. தேவாதி உற்சாகமாய் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். அந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கை கொள்ளுவேனா
போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நம்பிக்கை உம்மை ஸ்தோத்திரம். புகழிடமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் ராஜா. 100க்கு 100 உம்மை நான் நம்பிக்கிறோம் ராஜா. வேறொரு தெய்வமே இல்லை ராஜா. நீ ஒரு நாளும் தடைபடாம காத்து கொண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கும். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எமது நாளைகளை காத்து கொண்ட தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கைவிடாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயிர்த்தின தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் ராஜா. அல்லேலூயா. உம்மை உயிர்த்தின தலை உயிர்த்தின தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்த முடியாத அதிசயங்களை செய்பவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை எல்லாம் யாதனை உயிர்த்து கூதுமையா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வாயில் தொடர்ந்து சொல்லுவோம். ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உள்ளவராயிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம். ஆனவராயிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம் ராஜா. உம்மை உயிர்த்தவரே தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி பலி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி பலி செலுத்துகிறோம் ராஜா. மாலாதுரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உயிர்த்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் ராஜா. எனக்கு உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை உள்ளவராயிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மைகளை
நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு ராஜாவே ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தா, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறேன், இருக்கிறவராயிருக்கிறேன் என்று சொன்னவர். மகிமைக்கு பாத்திரர் நீங்கதானே கர்த்தா, மகிமைக்கு பாத்திரர் நீங்கதானே கர்த்தா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை கர்த்தா. நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், மாறாத தேவனாயிருக்கிறவர், இருக்கிறவராயிருக்கிறேன் என்று சொன்னவர். மோசே அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் சொன்னவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறாரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் மாறாதவர், 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 மாறாத தேவனே. Thank you Lord. எந்த தேவனா சொல்லுவோம் எல்லாரும். தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த நாளில் பேசப்போகிற வசனம் எனக்கு தான் என்று சொல்லணும். எல்லாம் இருதயங்கள் திறந்திருக்கணும், சிந்தைகள் திறந்திருக்கணும். சிந்தைகள் நேராய் தேவனை நோக்கி பார்க்க, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனை நோக்கி பார்க்க. தேவனின் வசனம் வரப்போகிறது. மரத்திலிருந்து அந்த வசனம் உங்களுக்கு நேராக அது வரப்போகிறது. ஆண்டவரை பாகமாய் ஏக்கமாய் இருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுங்க. ஒரு கிருபைகளை கட்டளையிடுங்க. மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவரையும் உருவாக்கி அந்த வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் அதிசயங்களை அடையாளங்களை கர்த்தர் வார்த்தையின் மூலமா செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிறீரா, இடைப்படுகிறீரா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம்.
Jesus. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Yes. Thank you, Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of Jesus Christ, we wish you and welcome you. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். He is a God who never changes, yesterday, today and tomorrow and அவர் forever. அவர் பேசுகிற தேவன். He is a God who speaks to us. எத்தனை பேர் தாகமாய் ஆண்டவர் எனக்கு பேச போறார் என்று இருக்கிறவர்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். In people who are thirsty to listen to the God's word, and there is the God who's going to talk to him. சில பேர் தலையாட்டுவார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Some people nod their head but will not understand it. ஆவியில அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். In the soul they would be sleeping. சரீரத்தில் அவர்கள் முழித்திருக்கிறது போல இருக்கும், ஆனால் தேவனின் வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு தடை இருக்கும். We look at their physical, they may stay awake, but in the soul there is a stoppage that they cannot receive the word. தேவனின் வார்த்தையை கேட்டால்தான் மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில உண்டாக்கத்தக்கதாக தேவனின் வசனம் மாற்றும். Only when we listen to the God that will create the change in our heart and life. மாற்றம் இல்லாவிட்டால் தேவனின் வசனத்தை நீங்கள் கேட்கவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். If you are not changing, then it means you are not receiving the God's word and never. எத்தனை வருஷங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனின் வார்த்தையை நீங்கள் கேட்காவிட்டால் ஒரு மாற்றமும் வராது. Even in many years, if you have not listened to the God, there will be no change. நான் பிறந்ததிலே இருந்து கிறிஸ்தவன் என்று அந்த பேருக்கு அந்த புகழுக்கு இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் அங்கு சம்பவிக்காது. For name's sake, you can say that I am a Christian from birth, but if you are not receiving the word, there will be no change in you. தேவனின் வார்த்தையை ஒவ்வொருவரும் உன்னித்து கவனித்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், எதை செய்ய சொல்லுகிறார் என்று உன்னித்து கவனித்து செயல்பட வேண்டும். We should listen to the God's word very focused and keenly, and we should listen to the God. அப்போதான் வேர் ஊண்டுகிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் வேர் ஊன்றுகிறவர்களாய் காணப்படுவோம். Then only we will be rooted in Christ. அப்போதான் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். Then only we will be bearing the fruits. வேரை நாங்கள் காண முடியாது. We cannot see the root. வேரை காணணும் என்றா மரம் இருக்காது. If we want to see the root, there will be no tree. வேர் நல்லா ஆழத்துல போனா தான் அங்க புயல் வந்தாலும் அங்கு ஸ்டடியாய் நிற்க முடியும். If the root has gone deep inside the ground, only then even if there is a storm, it will stay strong. பாருங்க, சின்ன சின்ன புயல் இந்த தேசத்தில் அடிக்கும் போது பெரிய பெரிய மரம் எல்லாம் கோப்பண்டு விழுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. We are seeing in this nation, even for a very small storm, there are big trees that are falling down. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வேர் நல்ல ஆழத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் இருந்தால்தான் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்க முடியும், அதில் நிலைநிற்க முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். As a Christian, only if your root is very strong in Christ, only then even if there are more challenges and troubles, you can stay strong in God. அப்போ புயல் அடிக்கும். There will be storm. உலகத்து கப்பல்ல நாங்கள் இருக்கிறோம். We are in a boat of God. அந்த இல்ல உலகத்துல இருக்கிற உலகத்து கப்பல்ல நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We are in a boat called world, and where we are traveling in it. ஆனா தேவன் நம்மோடு இருக்கிறார். But God is with us in the boat. அது பிரச்சனை வந்தாலும் தேவன் அங்கு எழும்பி அதட்ட வல்லவராய் இருக்கிறார். Even if there is a problem, God will be there and control this. அப்போ மாற்கு 4வது அதிகாரம் In Mark chapter 4, 40வது வசனம், verse 40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். வாசிங்க. Mark chapter 4:40. மாற்கு 4:40.
And he said unto them, Why are ye so fearful? How is it that ye have no faith? அவர் அவர்களை நோக்கி, And he said unto them, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? Why are you so fearful? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். How is it that you have no faith? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? Why are you so fearful? அப்போ நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம், புயல் வந்தா சில பேர் நடுங்கிற நடுக்கத்தை பார்க்கணும். கிறிஸ்தவன் என்று சொல்லியும் நடுங்கிற நடுக்கத்தை பார்க்கும்போது அங்கு வேர் உள்ளாக போகல என்று காணக்கூடியதாயிருக்கும். In a world as a Christian, when you see problems, I see them being very fearful. It means their root is not deep inside God. அப்போ தேவன் சொல்லுகிறார், அக்கறைக்கு நாங்கள் போவோம் என்று பிரயாணம் பண்ணுகிறார். And God is telling that we are going to go to the other side of the shore. அப்போ கப்பல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். In the same ship, God is also traveling along. அப்போ இந்த உலகத்து கப்பல்ல நாம் இருக்கும்போது நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் நம்மோடும் இருக்கிறார் என்று அர்த்தம். In the ship where God is also with us, He is traveling along. He is the one who's. அப்போ அந்த கப்பல் அவர் நல்ல தூக்கத்தோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார். In the ship that He is sleeping asleep. அப்போ பலத்த காற்று, சுழல் காற்று உண்டாகினது என்று வேதம் சொல்லுகிறது. In the Bible it says at that time there was a very big wind. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். பலத்த சுழல் காற்று உண்டாகிட்டு. That it was told that there was a very strong storm. அப்போ சுழல் காற்றுண்டா எல்லா திசையிலும் இருந்து அந்த காற்று வரும். அப்போ சுழல் காற்றாய் உண்டாகும். It was a great storm which comes from all the direction. It was at multitude. அப்போ இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம், அந்த சுழல் காற்று நம்மை தாக்க வரும். In the world that we live, there is a storm that will come to defeat us. அப்போ நாம் என்ன செய்யணும்? எங்க படகுல ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு, தெளிவு உண்டாகணும். We should have the sense and feeling and the guidance that the God is with us in this world. அப்போதான் நாம் பயப்படாமல் விசுவாசம் உள்ள சந்ததியாய் முன்னேற முடியும். Then only we can be a generation without fear and we can go forward. அதான் சங்கீதத்துல 34வது சங்கீதம். That's what is told in Psalms 34. 19வது வசனம். Verse 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Many are the afflictions of the righteous, but the Lord delivereth him out of all. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். Many are the afflictions of the righteous. இதுல புரிகிறதா? நீதிமான் என்றா நானும் நீங்களும் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா. Here it says the righteous. It means you and me have become righteous in Jesus. எதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு மனித ரூபம் எடுத்து வந்தார்? The reason why God came into as a human in this world. பாவிகளாய் இருந்த ஜனத்தை பாவிகளில் இருந்து அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக்கத்தக்கதா. To redeem and save us from the sin. அப்படியே தேவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்த நிமித்தம் அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஜனக்கூட்டத்தை விடுதலையாக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். He also set free a lot of people, and that is the reason he came into this world with love. இருளில் இருக்கிற ஜனத்தை மெய்யான ஒளியிலே வரத்தக்கதாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். The people who are still in dark, and he wanted him to bring out to light. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் உண்டாகத்தக்கதாக சமாதானத்தின் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். Peace God, he wants to give peace those who are not having the peace. அப்போ புயல் சுழல் காற்று அடிக்க 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 நீங்கள் கொந்தளிக்காதபடி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு அந்த விசுவாசத்தோடு அந்த சுழல் காற்று அடங்கத்தக்கதாக நீங்கள் பேச வேண்டும். When there are more storm beating us again and again, we should be not fearful and will have the feeling that God is with us. ஏனென்றால் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுகிறது அது நடக்கத்தக்கதாக கர்த்தர் அங்கு கிரியை செய்கிறார். When you say that with a faith that the God will let it happen into your life. இப்போ படவு எல்லாம் தண்ணீரால நிரம்புது, சுழல் காற்றை காண்கிறார்கள். அப்போ அங்கு தேவனை அறிந்தவர், தேவனை அந்த அற்புதங்களை கண்டவர்கள் எல்லாம் பயப்பட்டார்கள், விசுவாசமற்றவர்களாய் இருந்தார்கள்.
The people in this ship were seeing the water coming inside, and they were seeing the God with them, and they were very fearful. அப்போ பிரச்சனை வருதண்டா அங்கு இங்கு ஓடுற இல்ல, அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசணும். இயேசுவின் நாமத்தினால் பிரச்சனை அமைதலாக என்று நீ பேசும்போது, விசுவாசத்தோடு பயப்படாமல் பேசும்போது அது அடங்கு. When you have a problem, and we should face the problem and talk to the problem with faith and with the authority that it should subside. ஆண்டவர் 39வது வசனத்துல இப்படியாய் அவர் எழுந்து காற்றை அதட்டுகிறார். And in 39th verse is told, God stood up and controlled the storm. கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். He said to the seas, don't roar up and be calm. அப்பொழுது காற்று நின்று போயிற்று. That's when the wind stopped. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. There was a lot of quietness. அப்போ நானும் நீங்களும் எப்படி அந்த பிரச்சனையை பார்த்து பேசுகிறோம், ஹேண்டில் பண்ணுகிறோம். You and I have the authority to talk to the problem and control it. ஆண்டவர் பேசுகிறவர். God is the God who talked to us. ஆண்டவரின் வார்த்தையில் அந்த விசுவாசம் உண்டாகுகிறது. In the word of the God there is faith. அப்ப விசுவாசத்துல தான் நாம் நடக்க வேண்டும். We should walk in faith. விசுவாசம் இல்லாட்டி பயம் உண்டாகும். If there is no faith, then there will be fear in us. உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காது என்று சொல்லி இருக்கிற பிரகாரம் எந்த ஆயுதம் வாய்க்காது என்ற ஒரு விசுவாசம் நமக்கு வர வேண்டும். It is told in the Bible that even if there is anything coming against you, it will never happen as told. அப்போ பலத்த காற்று வரும். Then there will be a strong storm. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலின்று அவனை விடுவிப்பார். It is said that God will redeem us from all those. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். Many are the afflictions of the righteous, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலின்று அவனை விடுவிப்பார். but the God delivereth him out of all. அப்போ நீதிமானின் மத்தியில தேவன் இருக்கிறார். It's meaning that the God is within the righteous. அப்போ துன்மார்க்கனுக்கு இந்த பிரச்சனை வந்தா யாரும் அவனை விடுதலை ஆக்க முடியாது, அதிலே மடிந்து போகிறவனாய் காணப்படுவான். The people who are not righteous will not be able to overcome the problem and will be defeated. அப்போ சின்ன புள்ளையா இருந்து அந்த வேதத்தை அப்படியே கற்றுக்கொள்ளணும். As a child, we should listen and read the Bible as it is. ஆண்டவர் பேசுகிறவர். God talks to us. ஆண்டவர் நேற்றும் என்றும் அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். God talks to us yesterday, today and tomorrow and forever. அவர் ஜீவனுள்ளவர். He is a live God. அப்போ நீதிமானுக்கு தான் அநேக துன்பங்கள் வருகிறது, அதிலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராய் இருந்து உன் படகில் இருந்தால் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். God is with the righteous and is capable of delivering us, and if he is in your ship, he will be delivering you too. அப்போ துன்மார்க்கருக்கு வரும்போது அவர்கள் அந்த பயத்துல அசுவிசுவாசத்துல என்னென்னவோ செய்யலாம் என்று ஓடி போவார்கள், அதிலேயே முடிந்து போவார்கள். Those who are not righteous in such a situation, they try and do something but they will be defeated. நீதிமான் என்றால் தேவனுக்கு பயந்து செயல்படுகிற, தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள்தான் நீதிமான்கள். Who are called righteous? Those who do according to the act of the God and listen to the God's word and be with him. கிறிஸ்தவன் என்று அவன் நீதிமான் என்று சொல்ல முடியாது. We cannot say the people are righteous if they are just called Christians. நான் யோவான் என்று வைத்து போட்டு நான் கிறிஸ்தவன் என்று செயல்பட முடியாது. If I say I can be called Yovan and cannot see as a Christian. அவரை நாம் சுமந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அவரை போல மாறும் போதுதான் நீ நீதிமானாய் மாற்றப்படுகிறாய். We should carry him, hold him and act according to it. Only then you are called righteous. அப்போ துன்பங்கள் வரும். Then it means there will be challenges. அநேகமாய் இருக்கும் என்று சொல்லப்படும். There will be a lot of hurdles. இல்ல சின்ன இல்ல கொஞ்சம் இல்ல அநேகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. It is told not small, many are the afflictions. கர்த்தர் அவைகளில் அவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் அந்த துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பலத்த சுழற்காற்று வரும், அதில் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுவிப்பார். It is told there will be hardships, there will be problems, but God will deliver him out of them all. அப்போ நாம் பயப்படாதபடி விசுவாசம் உள்ள சந்ததியாய் தேவனின் படகில் தேவன் இருக்கிறார் என்று நாம் முன்னேற வேண்டும்.
We should be as a generation of faith, and we should have the sense that God is with us in the ship and will go forward. அந்த மத்தேயு 14வது அதிகாரத்திலே இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. It is also in Matthew chapter 14 there is a situation like this, அங்கு காற்று வருகிறது. and there is wind coming them. 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். In verse 27 let's read. உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். But straightway Jesus spoke unto them, saying, Be of good cheer, it is I, be not afraid. பாருங்க, எதிர்காற்று வரும்போது ஆண்டவரை பார்க்கும்போது இது என்னவோ போராட்டங்கள், பிசாசு வருகிறது, எங்களை அழிக்க போகிறது என்ற ஒரு பயம் அவர்களை பற்றி பிடித்தது. When they see the winds against them, they saw that this is also a situation that is going to defeat us, and there was a fear in them. ஆண்டவர் கடலிலே நடந்து வருகிறதே அவர்கள் புரியாமல் இது ஒரு பேய் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். Once when God was walking on the sea, they thought it is a ghost and was fearful. இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. Even in a Christian life today, this kind of a situation happened. தேவன் மரித்து போனார் என்ற கிறிஸ்தவர்கள் போல நாம் செயல்படாதபடி ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவன் என்று நாம் அந்த உணர்வோடு செயல்பட வேண்டும். We should act according to the feeling that God is a living God and is a risen God. பாருங்க, அவர்களுக்கு ஒரு போராட்டம் வருகிறது, எதிர்காற்று வருகிறது. For them there is a trouble and there is a wave against them. ஆண்டவர் மலையில் மேல தனியா இருந்து ஜெபித்து விட்டு இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று அவர் கடலிலே நடந்து வந்து அவர்களோடு பேசுகிறார். God was praying on top of a mountain separately alone, and when there was a problem for them, he came down, walked on the sea to them. அதே போலதான் நமக்கு ஒரு போராட்டம் வந்தா ஆண்டவர் வந்து நம்மோடு பேசுகிறவர். திடங்கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி தேற்றி ஆற்றி அதிலிருந்து விடுதலை ஆக்கிற தேவன் நம் தேவனாயிருக்கிறார். Similarly, when we have a problem, our God is a good God. He will come to us to comfort us, give us a supporting word, and also will redeem us from the situation. சில பேருக்கு இங்க பிரச்சனைண்டா எங்கெல்லாம் ஓடுவார்கள் பாருங்க. For some people, if there's a problem, they'll go wander around everywhere. நீ எங்க போனாலும் அங்கு பிரச்சனை உண்டு. Even if you go anywhere, there will be a problem. நீதிமானா இருந்தா நீ விடுதலை உண்டு. If you are a righteous man, then there will be a redemption. அப்போ தேவனையே விசுவாசித்து தேவன் மேல பற்றுதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We should have the faith on God and cling to God very quick. பாருங்க, மூன்றாவது காரியத்துல மார்த்தாள், மரியாள், லாசரு. In third thing, there is told Martha, Marial, and Lazarus. அவர்களுக்கு தாய் தகப்பன் இல்ல, தேவனே தாய் தகப்பனா இருந்து வழி நடத்துகிறவர் குடும்பமாய் இருக்கிறார். And for these three people, there is no father and mother, and God is being the father for them. நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, தனிமையா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் தேவன் தாயும் தகப்பனுமாய் இருந்து உங்களை நடத்துகிறவர், வழி நடத்துகிறவர், போதிக்கிறவராய் இருக்கிறார். In any situation you are, even if you are alone, God is the one who is with you as a father and mother and will lead you and guide you. இப்ப மூன்று பேரையும் பிரிக்கணும்டா மாத்தா ஹார்ட் ஒர்க் பண்றவர். And even if three people have to be separated, Martha is doing some hard work. அவ சஜ்ஜான பிஸி, உலக பிஸியில அவ எல்லாத்தையும் செய்கிறவரா காணப்படுகிறார். Martha was doing a lot of work and being very busy. இப்போ மரியாளை பார்க்கும்போது தேவனோடு பிரேயர், ஜெபம், வேத வசனம் என்ற அந்த பிரிவில இருக்கிறார். If you look at Maria, he is being very close to the God, only prayer and prayer. அங்கு லாசருவை பார்க்கும்போது, When we look at Lazarus, லாசரு வியாதி உள்ளவனாய் சோம்பேறியாய் இருந்தான் பாருங்க. he was a man with sickness and being very lazy. இந்த மூன்று ஒரு குடும்பம் தான், மூன்று பேருக்குள்ளும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. They are on the same family, but all three of them have different characters. ஒரு ஆள் ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறது, One person is doing hard work, ஒரு ஆள் பிரேயர் வாரியராய் இருக்கிறார், one person is being a prayer warrior, ஒரு ஆள் சிக்னஸும் சோம்பரியும் தேவையில்லாத காரியங்களில் இடைப்படுகிறவனாய் இருந்தான். and the third person is being sickness and being lazy and doing all the unwanted things. மாத்தா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பாருங்க, அவளுக்கு நல்ல எல்லாம் நான் தான் செய்கிறேன் என்ற ஒரு நோக்கம் உண்டாகிறது. The Martha, that he wants to do the hard work and have the feeling that she is doing everything for them. நான் தான் வேலை செய்றேன், I'm the one doing the work. நான் தான் அப்பவே வைக்கிறேன்,
I am the one doing the bread. நான் தான் அதை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறேன், I am the one organizing these நான் things. தான் குடும்பத்தை பார்க்கிறேன் I am the one looking after the என்று family. மாட்டாள் ஒரே பிஸி. And like that, Martha was too busy. பாருங்க, ஆண்டவரிடத்துல கடைசியா வந்துட்டா. She came to the God at last. லூக்கா 10வது அதிகாரம் In Luke chapter 10, 40வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். let's read verse 40 first. மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். But Martha was cumbered about much serving and came to him and said, Lord, dost thou not care that my sister had left me to serve alone? Bid her therefore that she help me. மாத்தாளே பல வேலைகளை செய்கிறார். Martha was doing a lot of work. பாருங்க, வேலை செய்து 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 அவள் ஆண்டவரிடத்துல கடைசியா வந்து, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள். பாருங்க, Martha was doing a lot of work again and coming to the God and doing a complaint against the sister who she needs help from. எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று ஆண்டவரே கேட்கிறார். She's asking the Lord, why does not care that my sister had left me to serve alone? சில பேர் எல்லாத்திலும் தலையிடுவார்கள். பாருங்க, Some people will interfere in everything. எல்லாத்திலும் தலையிட்டு அவர்கள் மேலே எல்லா பாரங்களையும் சுமந்து செயல்படுவார்கள். பாருங்க, They want to interfere in everything and do everything and take the burden on them. ஆனா ஆண்டவரோடு அந்த நேரத்தை செலவழிக்கிறதை மறந்து செயல்படுவார்கள். But they forget one thing, that they did not spend the time with God. இப்போ 41வது வசனம். Now let's read verse 41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். And Jesus answered and said unto her, Martha, Martha, thou art careful and troubled about many things. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, Jesus answered and said unto her, மாத்தாளே, மாத்தாளே. Martha, Martha. 2 தடவை கூப்பிடுறேன்டா ஒரு எச்சரிப்பு. பாருங்க, God is here calling her name twice because it is a warning. சில வேளை 3 தடவை சொல்லுவார். Sometimes God says the name 3 times. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். Thou art careful and troubled about many things. ஆனா தேவையானது ஒன்றே. But what we need is just one. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். But one thing is needful, and Mary had chosen that good part. தேவனை நாம் தெரிந்து கொண்டு தேவனின் பாதத்தில் இருந்து தேவனையே நோக்கி பார்க்கிற ஜனங்களை ஆக நாம் மாற வேண்டும். We should change, like we should be with the feet of the God and be with him. ஏனென்றால் 55வது சங்கீதத்தில், It's because in Psalms chapter 55, 22வது வசனம், verse 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். Cast thy burden upon the Lord, and he shall sustain thee. He shall never suffer the righteous to be moved. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, Cast thy burden upon the Lord, அவர் உன்னை ஆதரிப்பார். and he shall sustain thee. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடா. He shall never suffer the righteous to be moved. அப்போ கர்த்தர் மேல பாரத்தை வைத்துடு. It means we should cast the burden on the Lord. என்ன சுழல் காட்டு பல சுழல் காட்டா இருந்தாலும் கர்த்தர் மேல பாரத்தை வைத்துடு. Whatever the strong storm is, we should cast the burden on the Lord. உன்னை ஆதரிக்கிற தேவன் அவர். He is the one who sustain you. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாதபடி தாங்கி நடத்துகிறவர் அவர். He is the one who never let the righteous suffer. அப்போ கர்த்தர் மேல நீ பாரத்தை வைக்கத்தான் வேண்டும். That is the only way that we should cast the burden on the Lord. பாரம் உண்டு. There is burden. அந்த பாரத்தை நீ தேவன் சமூகத்தில் வைத்துவிட்டு இறக்கி வைத்துவிடு. That the burden that we should cast down in the presence of the Lord. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். He will take care of everything. அவர் பார்த்துக் கொள்ளும் போதுதான் அந்த காரியத்தில் வெற்றி உண்டு. Only when he looks after the problem, there will be victory in it. அவர் உன்னை ஆதரிக்கிறவர் அல்லவா? He is the one who not sustain you. அவர் உன்னை ஆதரித்து விசாரிக்கிறவர் அல்லவா?
He is the one who will sustain you and take care of you. அவர் உன்னை தள்ளாட விடாதபடி காத்துக் கொள்ளுகிறவர் அல்லவா. He is the one who never let you be moved and take care of you. எல்லாம் முடிகிறது என்று சொல்லும் போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, அந்த காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகிறவர் அல்லவா. When you think everything is getting over, but when you look into the God, He is the one who will be giving you a solution. அதான் மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். That's what is told in Matthew chapter 6. You should never be worried about anything. 25வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. Therefore I say unto you, take no thought for your life, what ye shall eat or what ye shall drink, or not for your body, for what ye shall you put on. Is not this life more than meat, and the body than raiment? கவலைப்படாதிருங்கள். You should never be worried. கவலைப்படாதபடி கர்த்தர் மேலே எல்லாத்தையும் வைத்துட்டு நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்கள் படகில் இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். When you cast down everything onto the Lord and walk with Him, He will be with you in your boat and take care of you. கவலைப்பட்டா என்ன நடக்கும் பாருங்க. When you are worried, what happened in your life? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் In Proverbs chapter 12, 25வது வசனம். 25th verse. மனுஷனுடைய இதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். Heaviness in the heart of man maketh it stoop, but a good word maketh it glad. கவலை இருதயத்தை, அந்த இருதயத்தை ஒடுக்கிறதா இருக்கிறது. The heaviness in the heart of the man make it stoop. இருதயத்தை ஒடுக்கும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வியாதி வந்துடும். When the heaviness in the heart will stoop you, there will be automatically sickness in you. அப்போ கவலைப்படாதபடி தேவன் எச்சரிக்கிறார். And God is here warning us not to be worried. இந்த இடத்துல இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதபடி எச்சரிக்கிற தேவன் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். From wherever you are looking into this, He is talking to you that you shall not be worried. அங்கு வெளியரங்கமாக நீங்கள் சிரிக்கலாம், பேசலாம், உடுக்கலாம், மேக்கப் போடலாம், ஆனால் உள்ளுக்குள்ள கவலை இருந்தா உங்க இருதயத்தை ஒடுக்கிறதா இருந்து அது வியாதியை கொண்டு வருகிறதா, சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. On the outer appearance you may look very well dressed and makeup, but in your heart if you have the heaviness, that will make you stoop. சங்கீதம் 50வது சங்கீதம் Psalms chapter 50 15வது வசனம். verse 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். And call upon me in the day of trouble, I will deliver thee, and thou shalt glorify me. எப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். How is our good God? ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, Call upon me in the day of trouble, நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver thee. நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றால் நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய். It says thou shalt glorify me, it means you will testify for me. தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற சுடராய் எழும்பி நிற்பாய். அப்போ ஜனங்கள் காண்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். You will stand up as a fire for the God, and it means the world will glorify God. அதான் பேதுரு 1 பேதுரு சொல்லப்படுகிறது. That's what told in 1 Peter's 5வது அதிகாரம் chapter 5 7வது வசனம். verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. அவர் விசாரிக்கிறவர் உங்களை. He is the one who cares for you. அப்போ விசாரிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. உங்களை படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், அவரின் வார்த்தையினாலே எல்லாம் கீழ்ப்படுகிறதாய் இருக்கிற கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார் அல்லவா. The one who cares for you is the one who created the world, the universe and everything, and he is the one who cares for you.
அவர் விசாரிக்கிறபடியினால் எல்லா போராட்டங்களும் எல்லா சூழ்நிலையும் உனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை அவர் மேல வைத்து அவரிடத்தில் சொல்லி அதிலிருந்து விடுதலை ஆக்கத்தக்கதாக விடுதலை பெறத்தக்கதாக நீ விசுவாசிக்க வேண்டும். You have to cast all your burdens on him because he cares for you, and that's how he will be redeeming you. அதான் பிலிப்பியர்ல சொல்லப்படுகிறது. That's what is told in Philippians 4வது அதிகாரம் 4th chapter 6வது வசனம். verse 6. இதை எடுத்து வாசிக்கணும், பார்க்கணும், வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கணும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். We should look into the Bible, read this verse and meditate, then there will be change in you. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் Be careful for nothing. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். But in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known unto God. அப்போ ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட தேவையில்லை. It means we should never be careful for anything. தேவன் நம்மும் படகிலே இருக்கிறார். God is with our ship அப்போ inside. போராட்டம் வரும்போது அவரோடு பேச வேண்டும், அவரை தட்டி எழுப்ப வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி அவரை செயல்படுத்தத்தக்கதாக நீ விட்டுவிட வேண்டும். When there is a problem, we should seek God and let your prayer and supplication to him and let your request be made known to him, and he will be the one who will redeem you. சில பேர் எல்லாம் ஜெபிப்பாங்க, அவங்களே எல்லாம் செய்வாங்க. பாருங்க, Some people pray a lot, but they do everything for themselves. ஆண்டவர் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். They will never let the God do something for them. அதுக்கு ஏற்ற பொறுமை இல்ல, அங்கு கிரியை, அங்கு தேவன் மேல நம்பிக்கை இல்ல, எல்லாம் அசுவிசுவாச கிரிகையில அவர்களே செயல்பட்டு அப்படியே மூழ்கி போகிற சூழ்நிலை அவர்களுக்கு வந்துவிடும். They don't have enough patience to let God do something for them, and they do things that is against the will of God, and that will be a situation against them. அவர் தூங்குறார் என்று தானே செயல்படுகிறது. எல்லாம் ஜனங்களை போல உலகத்தாரை போல எல்லாம் செயல்பட்டு அப்படியே மூழ்க வேண்டிய கப்பல் மூழ்கிற சூழ்நிலைக்கு வருகிற சூழ்நிலை ஏற்படுகிறதாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரை அல்ல, கர்த்தரையை சாட்டி போடுவார்கள். அப்படி நடந்தால் நீயே அதற்கு காரணமாய் இருந்து மூழ்கிறதுக்கு காரணமான கர்த்தராகிய தேவனை சாட்டுகிற அந்த குறை சொல்லுகிற ஜனமாய் மாறிவிடுவீர்கள். When people have no faith, they try to resolve the problem themselves and get into more problem, and at last they will blame the God for the situation. கர்த்தர் இருந்தா பிரதர் இப்படி நடந்திருக்குமா? They will say, if there was God, he would have never let this happen. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டா இந்த என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இப்படி நடந்திருக்குமா என்று கர்த்தர் என்று சாட்டுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். They finally blame God that if there was God, he would not have let this happen in my life. And they keep saying that when there was a problem. மற்ற காரியம் பாருங்க, லூக்கா 7வது அதிகாரம் In Luke chapter 7, 4வதாக மரித்து போன ஒருவனை தேவன் எழுப்புகிறவராயிருக்கிறார். here God is rising up the man who was dead. 7வது அதிகாரம் லூக்கா 7:11 வசனம். In Luke chapter 7 verse 11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். And it came to pass the day after that he went into a city called Nain, and many of his disciples went with him, and much people. அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். He went into a city called Nain. அவரோடு சீசர்கள் அநேக திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். There were a lot of disciples and a lot of people along with him. 12வது வசனம். In verse 12, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது
மரித்துப்போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். Now when he came nigh to the gate of the city, behold, there was a dead man carried out, the only son of his mother, and she was a widow, and much people of the city was with her. பாருங்க, அடக்க ஆராதனை நடக்கிறது. We see there is a funeral going to happen. அங்க ஆண்டவர் வந்துட்டா பாருங்க. There the God was there. அந்த ஊருக்கு வந்தபோது அவர் காண்கின்ற காட்சி அடக்க ஆராதனைக்கு அடக்கம் பண்ண போகிறவர்களை காண்கின்றார். When he came into the city, he saw the people who are going to do the funeral. சில பேர் பாருங்க, நடக்காட்டி எல்லா காரியத்தையும் அங்கு அடக்கம் பண்ணிடுவார்கள் பாருங்க. Some people will, if there are no things happening, they will bury every other situation. ஆனா தேவனும் அந்த இடத்துல வந்து அந்த காரியத்தை பார்க்கிறார். But God sees the situation. மரித்து போன ஒருவனை அந்த தாயையும் பார்க்கிறார். அங்கு படுத்து மரித்து கொண்டு இருந்தவனையும் அந்த ஜன கூட்டத்தையும் பார்க்கிறார் பாருங்க. He is looking into the man who was dead and his mother and the people. அங்கு ஜன கூட்டம் அழுகு புலம்பிக் கொண்டிருக்கு பாருங்க. We could see the people were crying and complaining. பாருங்க, செத்த வீட்டுல சிரிப்பார்களா? In a funeral, will the people laugh? அப்போ அநேக ஜனங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்து அங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அடக்கம் பண்ணத்தக்கதா. We could see a lot of people are weeping and crying in the funeral. பாருங்க, அந்த தாயை பார்க்கிறார். God is looking into the mother. அந்த ஸ்திரியை பார்க்கிறார். He is looking into that mother. அவள் மேல் மனதுருகிறார். He is showing pity on her. அழாதே என்று சொல்லுகிறார். He is saying, don't weep. தேவன் அங்கு இருந்தால், தேவன் பார்த்தால் அந்த சூழ்நிலை மாறும். If God is there and if he sees, the situation will change. எல்லாம் முடிந்தது, எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிற அந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் பார்த்தா அங்கு சூழ்நிலை மாறும். Even if everything has come to an end, and even if it will be, it's a funeral, when God sees, there will be change. ஒரு காலத்துல உற்சாகமா இருந்தேன் பிரதர், ஒரு காலத்துல இப்படி காரியத்தை செய்தேன், ஆனா போக போக எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி பட்டு விட்டு அத்தரையும் விட்டு விட்டேன் என்று சில பேர் சொல்லுவார்கள். Some people say, once upon a time I was doing like this, I was being like this, but as days go by, they bury all their characters and changed a lot. ஆனா இந்த இடத்துல இருக்கிறவர்கள் அப்படி சொல்லுகிறவர்களாய் இராதபடி, செயல்படுகிறவர்களாய், அந்த நெகட்டிவ் திங்ல நடக்கிறவர்களாய் இராதபடி, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசத்தில் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் தேவனின் நோக்கமும் தேவனின் திட்டமும் தேவனின் விருப்பமும் ஆயிருக்கிறது. People here should walk and as per the will of God, and they should listen to the God and always have the no negative thinking, but will the good will of God. அங்க பாருங்க, கிட்ட வருகிறா பாருங்க. Here we seeing God is coming closer. பாடையை தொடுகிறார். He came and touched the bier. அப்போ பாடையை தொடைக்க அவர்கள் சுமந்து கொண்டு போறவர்கள் நிற்கிறார்கள் பாருங்க. When he touched the bier, the people who are carrying the dead are stopping. அப்பொழுது அவர் பேசுகிறார். That's when God is talking to them. கட்டளையிடுகிறார். He's commanding them. வாலிபனே, Young man, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் கட்டளையிடுகிறார். I say unto thee, arise. அதே போலதான் நாம் கட்டளையிடுகிறவர்களாய், தேவனின் வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் இருக்கும்போது மரித்தவன் எழுந்து நிற்கத்தக்கதாக, மரித்த காரியங்கள் அங்கு நடக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். Same situation, we should also have the same authority and command to the problems. Only then God will bring changes. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். That's when the dead man stood up. ஒழுங்குனை உட்கார்ந்தது மாத்திரமல்ல, அவன் பேசத் தொடங்கினான். Not just he stood up, he also started to speak. அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தா பாருங்க. And he delivered him to his mother. அப்படிப்பட்ட தேவன். Our God is like that. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர். He is a God who can raise the dead people. பலத்த சுழற்காற்று வரும்போது அமைதலாயிரு என்று கட்டளையிட்டு அமைதல் படுத்துகிற தேவன்.
He is a great God who can calm the storm by his words. உங்கள் வியாதியாய் இருந்தால் அந்த வியாதியை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். If you are having a sickness, you should talk to the sickness with authority. வியாதியை இந்த சரீரத்தில் இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும்போது அந்த வியாதி புறப்பட்டு தான் போகணும். In the name of Jesus, we should command with authority to the sickness that you do not have the rights to stay in this body. பயப்படாமல் விசுவாசத்தோடு தேவனின் வார்த்தையின்படி நீங்கள் இப்படி கட்டளையிட்டால் நிச்சயமாய் நடக்கத்தக்கதாக தேவனின் கரம் அதை செய்யும். Without fear and with the faith, if you do that, God's hands will do that for you. அப்போ விசுவாசத்தோடு பயப்படாமல் தேவனின் வார்த்தையின்படி நீதிமானாய் இருந்து காரியத்தை செய்யும் போது உங்கள் சரீரத்தில் இருந்து வியாதிகள் அலறியோடு. Without fear and with faith, with the word of God, when you do this, the sickness in your body will run away. அதே போலதான் 2 குருடர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். Same like that, 2 blind people are coming to the God. தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே என்று அவர்கள் கூக்குரல் இட்டு இருளில் இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் வருகிறார்கள் பாருங்க. The people in the dark are shouting to the God, Son of David, Son of David. கண் தெரியாட்டி இருள் தானே எல்லாமே. If you cannot see, then it's dark anywhere. கண் இருந்தும் நாம் பார்க்காதபடி இருளின் அந்தகார சக்திகள் நம்மை ஆளுகை செய்கிறதாய் காணப்படுகிறது. Even if you have the sight, sometimes we are not able to see things and we're covered with the spirit. ஆவிக்குரிய கண்கள் அங்கு மூடப்பட்டிருக்கிறது. Our Holy Spirit, our eyes are closed. அப்போ பாருங்க இயேசு அவர்களுக்கு சத்தத்தை கேட்டு நிற்கிறார் பாருங்க. God heard them and stopped. அவர்களை தம்மிடத்தில் அழைத்து He asked them to come close. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? He's asking, what should I do for you? என்றிருக்கிறீர்கள் என்றார். And what should I do for you? And then he's asking. பாருங்க சில பேர் சொல்லுவாங்க, கேட்டா இவருக்கு தெரியாதா, இவருக்கு ஆவிக்குரிய வரங்கள் இல்லையா என்று சாட்டுப்போக்கு சொல்லி கவலைப்படுத்துவார்கள். ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றீர்கள் என்று கேட்கிறார். Some will say that, does he not know what we need by the Spirit? We should, sometimes the people mock at Jesus, but here God is asking them, what can I do for you? அவர் எதற்காக இதை கேட்கிறாண்டா, உன் இருதயத்திலிருந்து உன் வாயின் வழியாய் வர வேண்டும் அந்த காரியம். The reason why God is asking to them is that from heart, from your mouth, you should say what you want. அதற்கு அவர்கள் For that, they replied, ஆண்டவரே, Lord Jesus, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். can you open our blind eyes? அப்போ இயேசு மனதுருகி And that time God, அவர்கள் கண்ணை தொட்டார். he touched his eyes. உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். Immediately they got the sight and followed him. ஆண்டவரிடத்தில் அந்த இருதய பாரம் சில பேர் இருதயத்திலே வைத்து 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 இருப்பார்கள். போராட்டம் அங்கு பாருங்கள், எல்லாத்தையும் இருதயத்தை வச்சு கொண்டே இருப்பார்கள் பாருங்க. Some carry the heaviness in the heart all the time and not let it go to God. ஆண்டவரிடத்தில் அந்த பாரத்தை உங்கள் அறிக்கை உங்கள் வாயினால் சொல்ல வேண்டும். You should cast the burden onto the God by your words. அப்போ உடனே உங்களுக்கு அற்புதம் உண்டு. Then the miracle will happen immediately. நாளைக்கல்ல, இன்றே இப்பொழுது இந்த நிமிடத்திலே அற்புதம் உண்டு. Not tomorrow, it's today, to this minute. ஏனென்றால் தேவன் நம்மை விசாரிக்கிறவர். Because God cares for us. நம்மை நோக்கி பார்க்கிறவர். He is looking into us. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர்ல. That's what is told in 2 Corinthians 4வது அதிகாரம் 4th chapter. 8வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். Let's read verse 8 first. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. We are troubled on every side, yet not distressed. We are perplexed, but not in despair. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. We are troubled on every side, yet not distressed. கலக்கம் அடைந்தும் முறிவடைகிறதில்லை. We are perplexed, but not in despair. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. Persecuted, but not forsaken. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை என்று அப்போஸ்தலர் பவுல் அங்கு அறிக்கையிடுகிறார் பாருங்க.
He is telling here, cast down but not destroyed. நாங்க எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் அசைக்கப்பட முடியாது, நொறுக்கப்பட முடியாது, ஒடுக்கப்பட முடியாது. ஏனென்றால் தேவன் நம் பக்கத்தில் நம் படகுல இருக்கிறார். Even if you are troubled on every side, we cannot be perplexed and we cannot be despaired when God is with us in our ship. கடைசியாக 100க்கு அதிபதி தேவனிடத்தில் வருகிறார். At last, let's see the commander coming to the God. தனக்காக வரையில பாருங்க, அவனுக்குள் கீழே இருக்கிறவன் வேலை செய்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று தேவனிடத்தில் வருகிறான். He is not coming to Jesus for him, but the person who is working under him. மத்திய 8வது அதிகாரம் In Matthew chapter 8, 6வது வசனமும் 7வது வசனமும். let's read verse 6 and 7. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். And saying, Lord, my servant lieth at home sick of the palsy, grievously tormented. And Jesus said unto him, I will come and heal him. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். And Jesus said unto him, I will come and heal him. ஆண்டவரிடத்தில் நீ தேடி போய் அந்த காரியத்தை சொல்லும்போது தேவன் வந்து அந்த காரியத்தில் உனக்கு விடுதலை தருவார், வெற்றியை தருவார். When you seek God and say your prayers to him, he will come and heal you. இதை நாம் விசுவாசிக்கணும். We should have belief in this. பயப்படாதபடி, Should not have fear, துன்பப்படாதபடி. without any worries. அங்கே மாத்தாளை போல ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா பாரத்தையும் தன் மேல சுமத்தினது போல இராதபடி தேவனிடத்தில் நீ இருக்க வேண்டும். And not like Martha doing just the hard work, we should cast the heaviness into God. அப்போதான் வெற்றியுள்ள வாழ்க்கை, Then only we can have a success life. அப்போதான் அந்த பலத்த சுழற்காற்றை மேற்கொள்ளுவாய். Then only we can overcome such a strong wind. அப்போ எதிரான காற்று உன்னை தாக்கு அழிக்க முடியாது. Then only the wind against you cannot defeat you. எந்த வியாதியும் உன்னை மேற்கொள்ள முடியாது. Then only any sickness cannot conquer you. உன் இருதயத்தை நொறுக்க முடியாது, அதை ஒடுக்க முடியாது. Then only it cannot shatter or spoil your heart. தேவன் மகிழ்ச்சியை தருகிறவர், God is the one giving happiness. தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறவர், He is the one giving you blessings. தேவன் வெற்றியை தருகிறவர். He is the one giving you victory. தேவனை நோக்கி பாருங்கள். We should seek God. தேவனை நோக்கி நாங்கள் கொம்பிரித்து சத்தமிட்டு ஸ்தோத்தரித்து பாடி ஆண்டவரோய் நோக்கி பார்க்கும்போது அந்த நொடி பொழுதிலேயே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவார். When you seek God, praise him, worship him during the times of trouble, he will give you the victory at that same moment. அப்போ வேர் இன்னும் ஆழமா போகணும். The root should go deep under. வார்த்தையை கேட்க 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 அந்த கிறிஸ்துவுக்குள் வேர் ஆழமாய் போக வேண்டும். When you listen to the word every day, the root should go into your heart very deeply. அந்த வேர் ஆழமா இருந்தா தான் அங்கு தண்ணி வராட்டியும் அங்கு எடுக்கிறதா இருக்கு. When your root is very deeper, only when even if there is no water, you can still take your water. ஏனென்றால் நீ அசைக்க முடியாதபடி கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் ஊண்டப்பட்டிருக்கிறாய், நாட்டப்பட்டிருக்கிறாய். Because you are being rooted into the Christ so deeply and you cannot be moved. தேவன் அற்புதம் செய்கிறவர். Our God is a God doing miracles. தேவனை நோக்கித்தான் ஓடணும். We should only run behind God. தேவனை பார்த்துத்தான் ஓடணும். Should only see God and run behind him. தேவனின் வார்த்தையின்படி தான் ஓடணும். Only we should run according to the word of God. என் படகில் இருக்கிறார். He is with us in our ship. இந்த உலகத்திலே இருந்தாலும் என் படகில ஆண்டவர் இருக்கிறார். Even if I live in this world, in our boat, God is there. உலகத்தில் இருக்கிறவனுக்கு உபத்திரவம் உண்டு, அதுவும் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. அதில் இருந்து தேவன் எல்லாத்திலும் வெற்றியை விடுதலையை தருவார். In this world there are a lot of troubles, and especially for the righteous man there is many afflictions, but God is the one who is giving us victory in it. தேவன் வார்த்தை சும்மா சாதாரணமாக இந்த இடத்தில் பேசப்படுவதில்லை.
God's word is not just spoken lightly in this place. தேவனின் வசனத்தை நீங்கள் கேட்டு அதன்படி செய்வீர்கள் என்றால் நிச்சயமாய் வெற்றியும் ஆசீர்வாதமும் சுகமும் உங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஒரு மாற்றம் அடையும். When you do things according to the word of God and you listen to the God, your Christian life will change and you will see the change. ஏதோ தானோ ஒன்று வார்த்தையை நான் பேசுகிறது அல்ல. I am not speaking the word just like that. ஏனென்றால் வீட்டில் இருந்து பேசிடலாம். I could even say that, speak that from my home. ஒரு ஆளா இருந்தாலும் ரெண்டாளா இருந்தாலும் அநேகரா இருந்தாலும் தேவன் சமூகத்தில் இருந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வருகிறவர். Even if there is one or two people here, I will stay with the presence of God and bring the word for you. அப்படித்தான் தேவன் நம்மை கற்று கொடுத்திருக்கிறார். That's how God has taught me. யாரா இருந்தாலும் ஒரு ஆளா இருந்தாலும் அவனுக்கு பிரசங்கம் பண்ணும்போது 1000 பேர் இருக்கிறது போல அந்த ஆயத்தம் பட்டு வந்து இந்த இடத்துல நிற்கணும். Anybody it be, even if it is one person, if I consider that it is being 1,000 people here and I prepare myself in the God and come here. ஒரு நாள் தேவன் கேட்பார். One day God will ask me, தேவன் கேட்பார், சத்தியத்தை சத்தியமாய் பேசினாயா என்று அங்கு போகும்போது தான் தெரியும். God will ask me, did you speak the truth according to the truth? And I will know only then. சத்தியத்தை பேசு போது அது கடினமாயிருக்கும். சில வேளை இது என்னமா என்று தோன்றும். ஆனால் அதை நீ ஆழமாய் அதை ஆராய்ந்து படித்து அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நீ பெற்றுக்கொள்வாய். Sometimes the truth will be bitter, but when you research and understand the word of God very deeply, only then you will be understanding it. ஒவ்வொருவரும் தேவனின் மத்தியில அங்கு நெருங்கணும். Each and everybody should get close to God. அப்போதான் ஆண்டவர் நெருங்க 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 அங்கு ஆசீர்வாதம், தேவனின் காரியங்கள், வல்லமைகள், அற்புதங்கள், அதிசயங்களை நீங்கள் ஈஸியாய் பெற்றுக்கொள்வீர்கள். Only then you will receive the miracles and the victory and the blessings from the God. தேவன் நல்லவராயிருக்கிறார். Our God is a good God. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது பாருங்க. I'm remembering a situation. அங்கே ஸ்ரீலங்காவில் சேர்ச்சி கட்டணுமென்று எனக்கு தான் முன்னுக்கு வந்து ஜெபிக்க கேட்டார்கள் பாருங்க. There was a டெலிஃபோன் church. எடுத்தது. There was a church planned to be built in Sri Lanka, and they came for prayer to me. அது நடக்கல பாருங்க. It did not happen. நடக்கலைன்றோன்னு அவர்கள் ஏதோ எல்லாம் பேசி இருக்கலாம், எனக்கு தெரியல. They could have talked anything that they wanted because it did not happen. தேவனின் திட்டம் தான் நிறைவேறும். Only God's will come into pass. ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். When you pray, God will give you the answer அது very sure. நடக்கல என்றா ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார் என்று அர்த்தம். If something didn't happen, then it means God is going to do a big thing. அதை விட இப்போ சின்ன காரியத்துக்கு ஜெபித்திருக்கோம், அது நடக்கல என்றா பெரிய காரியத்தை தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்று நாம் சந்தேகப்படாதபடி தேவனை நோக்கி ஓட வேண்டும். Without doubt, we should believe if a small thing did not happen, God has a plan for a greater thing. சில பேருக்கு ஜெபித்தோனே அற்புதம் நடக்கும் பாருங்க. For some people, when you pray, the miracles happen immediately. அற்புதம் நடந்தோனே அவர்களை காண முடியாது. When the miracles happen, you cannot see them again. ஆண்டவர் செய்தார் என்று சொல்ல மாட்டார்கள். They will not confess or testify the miracle. தேவனை மகிமைப்படுத்தாதபடி அவர்களே முன் சென்று அங்கு காரியத்தை செய்வார்கள் பாருங்க. Without glorifying God, they go forward and do the things. தேவனின் வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்படுகிறது. It is told in the word of God, when I redeem you, you shall glorify me. தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய்த்தான் மாத்திரம் இருக்கணும். We should only be like a people who glorify the God. அங்கு எங்களை உயர்த்துகிறவர் அல்ல, And he is not the one who just lifts us up. மற்றவர்களை குறை கண்டுபிடிக்கிறவர்கள் அல்ல. Not just blaming the others. மனிதர்கள் பொறுப்பார்கள். தேவனின் காரியத்தில் நீ செய்யும் போது அந்த தேவன் ஒரு நாள்ல அங்கு காரியத்தை செய்வார். When you do things according to the will of God, God will certainly do things for you. ஒரு ஆளுக்கு ஊழியத்தில் சின்ன பொடியந்தானே என்று ஊக்குவித்தோம் பாருங்க.
And one day we supported a person who was very small. 14-15 வயது இருக்கு. He was only 14 or 15 years of கீபோர்டை age. வாசிக்க கற்றுக் கொடுத்தோம். We taught him to read the keyboard. கீபோர்ட் வாசித்து அந்த காரியத்துல செய்யணும் என்று ஒரு ஊக்குவித்தோம் பாருங்க. We supported him and motivated him to play the keyboard. அவன் ஒரு ஞாயிறுல வந்தான், அப்படியே வழக்கம் போல வாசிச்ச ஒரு ஞாயிறுல வந்தான். He only came one Sunday. அவன் படுக்க முன்பதாக அவன் கேம் எல்லாம் விளையாடி இருக்கிறான் பாருங்க. He was playing a lot of games before that night. கேம் விளையாடி போட்டு இந்த சமூகத்துல வந்து கீபோர்ட்ல தொட்டு இருக்கிறான் பாருங்க. And after playing a lot of games the previous night he came to the keyboard. நமக்கு தெரியாது. We don't know that. மற்றவர்களுக்கு தெரியாது. Others also don't know that. ஆனா தேவ பிரசன்னத்துல நிக்கும்போது அங்க நாம் கவனமா இருக்கணும். When you stand in the presence of the God, we should be cautious. அங்கு வாசிச்சுட்டு இருக்கிறான், ஆராதனை போய்க்கொண்டிருக்கிறது, மகிமை வெளிப்படுகிறது, அவனை தூக்கி எறியப்பட்டான் பாருங்க. There was a worship going on and the presence of the Lord was among there. He was thrown away. அப்போ கீபோர்டோட கொப்பரை விழுந்தான் பாருங்க. He just fall on his தேவனை ஏமாற்ற முடியாது. We cannot cheat God. அவனும் விழுந்தான், அவன் சபைக்கு வர்றதும் விட்டு விட்டான். When he fall, he also stopped coming to the church. சில பேருக்கு அந்த ஆவி போனா அந்த ஆவியும் ஓட சபையோடு போய்விடுவார்கள். For some people, if there is no spirit, they also leave the spirit. அந்த அடிக்கடி சொல்லுவோம், தூக்கத்தின் ஆவியோடு இருந்த அந்த தூக்கத்தின் ஆவி போன்றா அவனையும் கூட்டிட்டு போய்விடும் தூங்க. When you pray that the sleepness, the spirit of the sleep will want to go, it also will carry him away. அப்போ ஊழியம் சின்னதோ பெருசோ எல்லாம் அக்கறையாய் தேவ பயத்தோடு செய்ய வேண்டும். If it's a ministry, even it's a small or a big thing, we should do with very much care. நாம் பாருங்க, நாங்க எல்லாரையும் ஊழியத்தில் விடணும், சின்ன பிள்ளைகளை விடணும் என்று நாம் ஊக்குவிக்கிறதுல அதில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் பாருங்க. We have changed a lot in motivating all the people to take part in the ministry. எல்லாரும் ஊழியம் செய்யணும் பாருங்க. We should do ministry, everybody, என்று ஒரு நல்ல நோக்கம். in a good heart. ஆனா எல்லா சபையிலும் அப்படி இருக்காது பாருங்க. This cannot be the same situation in all ஒரு churches. சின்ன ஊழியமா இருந்தாலும் பெரிய ஊழியமா இருந்தாலும் தேவனின் பயபக்தியோடு தேவ விசுவாசத்தோடு தேவ கிருபையோடு வந்து நிற்கும்போது அங்கு ஒரு மாற்றம் உண்டாகும். Even if it is a small ministry, when you stand in faith and with this God, there will be change in the ministry. யாவரும் எழுந்து வண்ணமாக. Let's all stand up. யாவரும் எழுந்த வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம். Thank you, Holy Spirit. இப்போ நாம் எந்த தேவனாம் அந்த பாடலை நாம் விசுவாசத்தோடு பாடணும். ஒரு பாடல் என்று நாம் பாடாதபடி எந்த தேவனாம் என் தேவனாம் நிச்சயமாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நிச்சயமாய் நான் விடுதலை பெறத்தக்கதாக இந்த வசனம் கைப்பற்றுவதால் நான் நடத்துவேன் என்று எல்லாரும் உற்சாகமாக பாடுங்கள். கை கொள்ளுவேன் நான்
சாரிட ஆசீர்வதிக்கப்படும் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசன கை கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் எந்த நன்மைக்காய் செடி தொங்கிட செய்வார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் எந்த நன்மைக்காய் செடி தொங்கிட செய்வார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழிப்போங்க செய்திடுவார் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழிப்போங்க செய்திடுவார் உயரடைவேன் வாழ்க்கையிலே உணர்வுகளில் என்னை உயர்த்திடுவார் உயர்வடைவேன் வாழ்க்கையிலே உணர்வுகளில் என்னை உயர்த்திடுவார் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசன கை கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசன கை கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசன கை கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால் ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வரட்டும் பரத்திலிருந்து வரட்டும் ஒரு ஆசீர்வாதம் சுரந்து ஆசீர்வாதம் வரங்கள் வரங்கள் ஆசீர்வாதம் வரங்கள் ஆசீர்வாதம் வரங்கள் பிள்ளைகள் மத்தியில் வரங்கள் ஓ தேங்க்யூ என் குடும்பத்தில் மத்தியில் வரங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஓ மகிமை ஒரு வல்லமை வரங்கள் கிருபை வரங்கள் தேவ நோக்கம் நிறைவேறட்டும் தேவ மகிமை வெளிப்பட வேண்டாம் தேவ ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதா நீ கொடுக்கிறவனால் மாற்றப்படத்தக்கதா நீ ஆசீர்வாதமானவனால் மாற்றத்தக்கதா தேவனால் சுகப்பட்டவனால் மாறத்தக்கதா நீ பலவானால் மாறத்தக்கதா நீ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் உன் வார்த்தையினால் உன் ஆவியினால் அது ஆகத்தனவனால் இயேசுவின் நாமத்தினால் அதவரை குடும்பமானால் ஓ நவரா கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எந்த வியாதிகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது எந்த போராட்டங்களும் அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடாது அது அமைதலாக்கான இயேசுவின் நாமத்தினால் சிந்தையில் அமைதல் இருதயத்தில் அமைதல் இயேசுவின் நாமத்தினால் சர்வத்தில் அமைதல் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு அவயவங்களும் அமைதலால் இயேசுவின் நாமத்தினால் சுகம் அடைவதால் இயேசுவின் நாமத்தினால்
சுகம் வருவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு அவயவங்களும் ஒழுங்கால் தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ, ஆதாமை எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படி ஒவ்வொரு அவயவங்களும் ஒழுங்கால் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் மத்தியில் அது செயல்படுவதாக, சிறு பிள்ளைகள் செயல்படத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அது அளவற்றும் இந்த நேம் ஜீசஸ் வளருவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா பொல்லாத கிரிகள் வளரும் இந்த நேம் ஜீசஸ், இந்த நேம் ஜீசஸ், இந்த நேம் ஜீசஸ், இந்த நேம் ஜீசஸ். பொல்லாத கிரிகளுக்கு அனுமதி இல்லை இந்த நேம் ஜீசஸ். சோர்வின் ஆவிகளுக்கு தமிழ இயேசுவின் நாமத்தினால், துக்கத்தின் ஆவிகளுக்கு தமிழ இயேசுவின் நாமத்தினால், பலவித கிரிகளுக்கு தமிழ இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடந்து ஆகும். இந்த நேரத்தில் அற்புதம் நடந்து ஆகும், அற்புதம் நடந்து ஆகும். இல்லாதவர் இருக்கிறது என்று அழைக்கிற கர்த்தர் ஆண்டவரே இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகள் மத்தியில் நல்ல செய்திகள் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேவ மகிமை வெளிப்படுவதா. ஆண்டவரே ஜெபத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது, ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன், கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனா தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் தான் நன்மைகள் ஈவுகள் இருந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் அப்படியான சம்பவங்கள் நடக்கட்டும் என்று நாம் இயேசுவின் நாமத்தில் வல்லமை, அற்புத அதிசய வல்லமை காணப்படுவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. The mighty name of Jesus. தேவனே இந்த ஜெப வீட்டை வேலையடைத்து பாதுகாப்பு. இந்த ஊத்திரத்தின் காரியங்கள் சபையை இந்த கோள்களை பாதுகாக்கும். பரேடாவில் நடக்கிற காரியங்களை நீ பாதுகாத்து வழி நடத்தும். ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியாக மாறட்டும், பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், தேசங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக நடத்தும். இந்த நேரத்திலே ஆண்டவரை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. எத்தனை காரியங்கள் ஓடி வந்தார்களோ எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்ன ஏக்கத்தோடு இந்த போராட்டத்தோடு வந்தார்களோ தெரியல ஆண்டவரே, நீ நிச்சயமாக அவர்களோடு இடைப்பட்டிருப்பீர், அந்த சூழ்நிலையை மாற்றி இருப்பீர். அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இதுல இருக்கிற ஒவ்வொருவர்கள் மேலும் தேவ கரம் இறங்கட்டும், தேவனின் பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கு சென்னாலும் எங்கு போனாலும் பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாப்பு. தேவனின் மகிமை, தேவனின் வல்லம், தேவ கிருபை சுந்திருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாய் நடத்துவீரா, அதிசயமாய் இவர்களை பாதுகாப்பீரா. பிள்ளைகள் படிக்க போகும்போது, வரும்போது, ஸ்கூல்ல இருக்கும்போது, என்ன செய்தாலும் கரம் இருக்கட்டும். பிள்ளைகள் மத்தியில் ஒவ்வொருவரும் வேலை செய்யும் போது கரம் இருக்கட்டும். எல்லாத்திலும் ஆசீர்வாதம், எல்லாத்திலும் பாதுகாப்பு, எல்லா காரியங்களிலும் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல